முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ பத்ரிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் வந்திருப்பார். அதாவது இது வந்து ஒரு ஏழை பழைய ஸ்டூடெண்ட்டாகவும் அங்கே பணக்கார வீட்டு பசங்க தான் இப்போ பாரு ஒரு எரும மாடு மாதிரி ஒருத்தர் வருவான், நம்ம வாயன் பக்கத்து தெருவில் போய் கேஃப்டீரியாவில் போய் நம்ம அங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அந்த பணக்கார வீட்டு பாய்ஸ் எல்லாம் இவரோட டீம் வந்து ரேக் பண்ணும். இது வந்து ஏழை மாணவர்கள் தான் தமிழ்நாட்டில் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலே அதிகாரிட்டி, பணக்கார வீட்டு பசங்க கம்மியாக இருப்பாங்க. அப்போது இவரோட படம் எதுக்கு நான் அந்த படத்தை சொல்கிறேன்னா, இவர் இளைஞர்கள் படம் பேரெல்லாம் பாருங்கள், யூத்து, பகவதி, தெரி, மெர்சல், இது மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. பிகிலு, இதெல்லாம் பிகிலே அப்படின்னு போய் பார்த்தா அந்த சைடு ஃபுட்பால் எல்லாம் யங்ஸ்டர் விளையாடுறாங்க. இப்போ படம் பூரா வந்து இளைஞர்களுக்கு ஒரு பிரச்சனை, மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா பொங்கிடுவோம் நம்ம. இப்போ வந்து ஒகாநகர் ஏத்துலேருந்து அப்படியே ஏஞ்சி அப்படியே அப்படி படத்துலேயே பண்ணுறவர் நிஜ வாழ்க்கையில் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இவர் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது பார்த்தா எதுவுமே பண்ணல. ராஜ்மோகனும் அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் பேசுகிறார். உண்மையில ஒரு விஷயம் எனக்குமே பார்த்து ஒரு தர்ம சங்கடமாக இருந்தது. என்னென்னா, தோழர்களோட இது எங்களுக்கு புரியுது, மாணவர்களோட வழி எங்களுக்கு புரியுது, இவங்க கூட தான் இருக்கிறேன், ஜெய் பீம், வளர்க மாணவர்கள் ஒற்றுமை, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாருங்க. பாவம் ஒரு அமைச்சர், பாவம் இந்த மாணவர்களும் கல் நெஞ்சக்காரர்கள், கொஞ்சமாச்சும் இறங்குறீங்களா? அது அங்கே ஒரு சின்ன சின்னதாக குட்டி பெண் மாணவிகள்லாம் இருந்தாங்க. ஐயோ வேண்டும் வேண்டும் மெரினா வேண்டும், அவரு என்ன பண்றதே தெரியலப்பா. அதாவது தர்ம சங்கடமான சூழ்நிலை. இந்த அளவுக்கு கோவத்தில் இருந்துருக்காங்க மாணவர்கள் தாவேக்கா அரசு. ஜென்டில்மேன் படத்துல வந்து காவல்துறை வந்து விசாரிப்பாங்க, இந்த மோதிரம் போட்ட ஆளை நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஒரு பூசாரி ஒன்று இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கிட்டு அவர் சொல்லணும்னு தோணும், ஆனால் சொல்ல மாட்டார். எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒன்றும் பார்க்கலன்னு போயிடுவார். அதே மாதிரி இன்னொரு படத்தில் இன்னொரு கேரக்டர் வரும், சூனாப்பானா உன் அருமைக்கும் பெருமைக்கும் ஆபத்து வந்துச்சு, சூனாப்பானா இந்த கூட்டத்தை கலைச்சி விட்டுருது. ஏன்னா தரவுகளோ விஷயங்களோ வெளியில் வரக்கூடாது, அவ்வளோதான். அப்போ வேளாண் துறை அமைச்சர் வினோத்துக்கு பாவம் தெரியல. வினோத் சொல்லி இவர் மாற்றி பேசிட்டார் இல்லையா, இன்னொரு அமைச்சரே பதிலடி கொடுத்துட்டார், அவர் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு எதுக்கு அம்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி போயிட்டார். உண்மை இருக்கு. என்னன்னா, விஜய் சாரை பொறுத்தவரை விஜய் சார் பேச்சு அவரே கேட்க மாட்டார். திடீர்னு வந்து நான் கர்நாடகா போகிறேன்னு சொல்லிட்டு அவருக்கே சொல்லின்னு திடீர்னு அவர் பேச்சு அவரே கேட்காம போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, போக மாட்டார். அதனால யார் சொல்கிறதே நம்பாதீங்க, நந்த ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு படி மேலே போயிட்டார் ஐயா ராஜ். பாடம் உங்களுக்கு. ஆமாம், இது ஒரு பாடம். அதனால் வதந்திகளை நம்பாதீங்க, நாங்களே சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்னா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சொல்லுவோம், இல்லைன்னா தெரிஞ்சு நீங்களே பார்த்து அறிஞ்சு புரிஞ்சுக்கங்கன்ற மாதிரி ஒரு இடம். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் மூடு இருந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பிசிகால எம்எல்ஏ சீட்டு கிடைக்காத ஷானவாஸ் அவர்கள் ரொம்ப நாளாக விமர்சனம் பண்ணாமல் இருந்தார். நேற்று பேசும்போது பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடக்கிறது தாவேக்கா ஆட்சியா இல்லைன்னா பாஜக ஆட்சியா, தேர்தல் சமயத்தில் பாஜக சார்பாக நியமிக்கப்பட்ட தலைமைச் செயலாளர் அவர் பதவிக்காலம் முடிஞ்சாலுமே 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நீங்கள் ஏன் அவரை வச்சுருக்கீங்க? இல்லை, அவர் கேள்வி வந்து அடுத்த முதன்மை செயலாளர் வேற ஒருத்தர் போடலாம். தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அரசியல் ரீதியாக வந்து ஸ்டெபிலிட்டி வந்துடுச்சு கவர்மெண்ட்டுக்கு, ஒரு கவர்மெண்ட்டுன்னு வந்துடுச்சு. இப்போ ஒருவேளை வந்து இப்போ முதலமைச்சர் இல்லை முதலமைச்சருக்கு பெரும்பான்மை இல்லை, பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னா ஓகே, மேபி இருக்கிற சிஸ்டம் அப்படியே இருக்கட்டும், டிஜிபியை மாற்ற வேணாம், சீஃப் செக்ரட்டரியை மாற்ற வேணாம் அப்படின்னு நினைக்கிறது ரைட்டு. பட் ஒரு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் 6 months கொடுக்கலாம். சட்டத்தில் இடம் இருக்குங்க, சட்டத்தில் இல்லாதது செய்யலை. ஆனால் ஒரு விஷயம் விமர்சனம் வரா மாதிரி எதுக்கு செஞ்சாங்க அப்படின்னா, அப்போ அவர் சந்தேகப்படுறார். அவர் ஒரு அரசியல் விமர்சனம் வருது. ஆமாம், கூட்டணியில் இருக்கிறாங்க, பட் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர், அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். இன்னொன்று, ஐயா ஆலூர் ஷானவாஸ் வந்து ரொம்ப சிந்தித்து பேசக்கூடிய தன்மை படைத்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பொது வாழ்க்கையில் வந்து நான் இப்படி சொன்னேன், நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கினீங்க, நீங்கள் திருத்தி புரிஞ்சுக்கினீங்கன்னு சொல்லிட்டு ஷானவாஸோட விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாற்றி பேசுகிறதுலாம் கிடையாது. இந்த கருத்து நான் சொன்னேன், அந்த கருத்து இதன் அடிப்படையில், இந்த தரவுகள் அடிப்படையில் தான் நான் பேசணும்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடிய ஒரு ஆளுமை ஆலூர் ஷானவாஸ். ஏன்னா அது போன்ற ஆட்கள் வந்து சட்டமன்றத்தில் இல்லாதது தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு இழப்பு, ஒரு பெரிய இழப்பு அது. ஏன்னா பொதுமக்களுக்காக பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு. இப்போ ஒரு சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின் பாயிண்ட் பண்ணி டேட்டாவோடு பேசுவோம். அது ஆரம்ப காலத்தில் ஒரு பத்திரிகையாளராக இருந்தவர், அவர் பேரை கெடுத்துக்காத ஒரு எம்எல்ஏ, அது ரொம்ப முக்கியம். அப்போ அவர் ஒரு விஷயத்தை வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்குறாங்கன்னா அது பதில் சொல்லணும். ஆனால் இன்னும் அவர் கேட்டு 1 நாள் 2 நாள் மேலே ஆயிடுச்சு, இன்னும் பதில் வரல.
ஒன்று. இப்போ அவர் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக கேட்ட கேள்வியோட இன்னும் ஒரு சில விஷயத்தை சேர்த்து பார்க்க வேண்டியது. மாணவர்கள் வந்து மெரினாவில் போராட்டம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க, இடம் கேட்குறாங்க. இது நீட்டு பேனுக்கு. அப்போ யாரை எதிர்க்க போகிறாங்கன்னா மத்திய அரசை, பிரதமர் மோடி அவர்களை, எங்களுக்கு நீட்டு விலக்கு வேணும், நீங்கள் வேணால் நீட்டு நடத்திக்கங்க, அட்லீஸ்ட் தமிழ்நாடுக்கு நீட்டு விலக்கு கொடுங்க, ஃபஸ்ட்டு கோரிக்கை. இல்லை நீட்டை மொத்தமாக இந்தியா பூரா பேன் பண்ணால் நெஞ்சார்ந்த நன்றி, தமிழ்நாடு மக்கள் மாணவர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி, இதுதான் அவங்க கேட்குறாங்க. சரி, மேபி மத்திய அரசுக்கு வந்து தமிழ்நாடு பூரா வண்டி விலக்கு கொடுத்துட்டு மிச்சத்தில் நடத்தணும்னா நடத்திக்கிட்டு, அப்போ அது கிடச்சா கூட ஓரளவுக்கு வெற்றி தான். இந்த காரணத்துக்கு தான் அவங்க இடம் வேணும்னு கேட்குறாங்க மாணவர்கள். ஆனால் இடம் கொடுக்கலையே. அப்போது பிஜேபிக்கு பிரச்சனை வரக்கூடிய விஷயங்களையோ, இல்லை இப்போது தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து 3வது இடத்துல பாடணும்னு சொல்லி ஒரு கவர்னர் அலுவலகத்துலேருந்து பேசுகிறாங்க. அது கூட இன்னும் அரசு வந்து எதுவும் பெரிய எதிர்வினை ஆற்றலை. இல்லையே, ஜியோலாம் போட்டிருக்காங்க, பழைய ஜியோ இருக்குது, பழைய நடைமுறை என்னவோ அதை தான் பண்ணணும். இப்போ ஒரு அரசு வந்து மாறி இருக்குன்றதுனால சம்பிரதாயத்தை எதுக்கு மாற்றணும்? நடைமுறையில் இருக்கிற விஷயத்தை எதுக்குங்க மாற்றணும்? கேட்டால் நான் சட்டம் போட்டுட்டேன், நான் பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டேன், நீ பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டால் நான் சட்டமன்றத்தில் சட்டம் போடுறேன், நீயும் கோர்ட்டுக்கு நானும் கோர்ட்டுக்கு, 2 பேரும் கோர்ட்டில் போய் பார்த்துக்கலாம். கோர்ட்டு சொல்லிட்டோம், நீ பிரதமர்ன்றதுனால நீங்கள் வந்து சட்டம் இயற்றுறீங்க, நான் முதலமைச்சர், எனக்கும் கேபினெட்டில் அமைச்சர் இருக்கிறாங்க, எனக்கும் எம்எல்ஏ, உங்களுக்கு எம்பி இருந்தால் எனக்கு எம்எல்ஏ இருக்கிறாங்க, நீங்கள் போடுற சட்டம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அமலாக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் போடுற சட்டமன்றம் தமிழ்நாடு பூரா செல்லுபடியாகவும் நான் சொல்கிறேன். 2 பேரும் ஆர்டிகல் 226 சேலஞ்ச் பண்ணின்னு கோர்ட்டு கேட்கட்டும், சுயமோட்டோ எடுக்கட்டும். இல்லை நானே ப்ளே போடுறேன், 226 கூட வேணாம், சுயமோட்டோ வேணாம், நானே கோர்ட்டுக்கு போகிறேன், மத்திய அரசை எதிர்த்து. இதை பாருப்பா, என் பேர் தமிழ்நாடு, நான் பல வருஷமாக நான் இதை தான் பண்ணுறேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், நீ சொல்கிற பாட்டை நான் பாட மாட்டேன், நான் சொல்லலை, நான் பாடுறேன். ஃபஸ்ட்டு அம்மா அப்படின்னு கூப்பிடுவேன், அப்புறம் அப்பா அப்படின்னு கூப்பிடுறேன். ஃபஸ்ட்டு அப்பான்னு கூப்பிட்டுட்டு அப்புறம் அம்மா கூப்பிட்றது எங்கள் வழக்கம் இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு அம்மான்னு கூப்பிடுவோம், அப்புறம் அப்பான்னு கூப்பிடுவோம். எனக்கு அம்மாவும் வேணும், அப்பாவும் வேணும். ஆனால் நான் யாரை ஃபஸ்ட்டு கூப்பிடணும் அப்படின்றத நீங்கள் தலையிடாது. இது என் உரிமை, இது என் பிறப்பு உரிமை, இது என் தாய்மொழி சம்மந்தமானது, என் தமிழ் சமுதாயம் சம்மந்தமானது அப்படின்னு ஒரு கோர்ட்டுக்கு போங்க. அமைதியாக இருக்கிறீங்க. அப்போ ஆளுநர் ஷானவாஸ் மாதிரி ஆளுமைகள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இல்லை ஆர்பி உதயகுமார் மாதிரி அரசியல்வாதிகள், முன்னாள் அமைச்சர்கள் கேள்வி கேட்க தானே செய்வாங்க. உங்களோட நிலைப்பாடு எங்கே தேயுது அப்படின்னு கேட்க தானே செய்வாங்க. மாணவர் போராட்டத்துக்கு வந்து அமைச்சர் ராஜ்மோகனே பார்த்தீங்கன்னா அவர் நோக்கி கேள்வி எழுப்பினாங்க. மெரினான்னு மாணவர்கள் கூச்சலிட்டாங்க, அவரும் போயிட்டாரு. குறிப்பாக அவர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டதே பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் வந்து கலந்துக்கிறாரு. இல்லை, அதாவது எப்படின்னா, இந்த நீட்டு விவகாரத்தில் வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு, ஒரு சர்க்கிள் வந்து விட்டது அவரோட அந்த இமேஜுக்கு. அதாவது மாணவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடில் இருப்பார். ஏன்னா அவர் இளம் முதலமைச்சர், படத்துலலாம் நல்லா வைப்பு பண்ணியிருப்பார். நிறைய படத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக, இப்போ பத்ரிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் வந்திருப்பார். அதாவது இது வந்து ஒரு ஏழை பழைய ஸ்டூடெண்ட்டாகவும், அங்கே பணக்கார வீட்டு பசங்க தான் இப்போ பாரு ஒரு எரும மாடு மாதிரி ஒருத்தர் வருவான், நம்ம என் பக்கத்து தெருவில் போய் கேஃப்டீரியாவில் போய் நம்ம அங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அந்த பணக்கார வீட்டு பாய்ஸ் எல்லாம் இவரோட டீம் வந்து ரேக் பண்ணும். இது வந்து ஏழை மாணவர்கள் தான் தமிழ்நாட்டில் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலே அதிகம், பணக்கார வீட்டு பசங்க கம்மியாக இருப்பாங்க. அப்போது இவரோட படம் எதுக்கு நான் அந்த படத்தை சொல்கிறேன்னா, இவர் இளைஞர்கள் படம் பேரெல்லாம் பாருங்கள், யூத்து, பகவதி, தெரி, மெர்சல், இது மாதிரி தான் இருக்கும் எல்லாமே, பிகிலு, இதெல்லாம் பிகிலே அப்படின்னு போது பார்த்தா அந்த சைடு ஃபுட்பால் எல்லாம் யங்ஸ்டர் விளையாடுற மாதிரி. இப்போ படம் பூரா வந்து இளைஞர்களுக்கு ஒரு பிரச்சனை, மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா பொங்கிடுவோம். நம்ம இப்போ வந்து ஒகாநகர் இடத்துலேருந்து அப்படியே ஏஞ்சி அப்படியே அப்படி படத்துலேயே பண்ணுறவர் நிஜ வாழ்க்கையில் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இவர் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது பார்த்தா எதுவுமே பண்ணல. சரி ஐயா, எதிர்பார்ப்போடு எதுவுமே பண்ணல, காவல்துறைகிட்ட சொல்லி எங்களை கொஞ்சம் கண்ணியமாக நடத்துங்கன்னா அதுவும் பண்ணல. தடியடி, கைது, அதுக்கப்புறம் மாணவனை வந்து இடித்து வண்டியில் ஏற்றுறது, காயம் வர மாதிரி மருத்துவமனையில் அட்மிட் ஆகிற அளவுக்குலாம் பட்டிங்க. இப்போ இதை சரி செய்யணும். அப்போது பூனைக்கு மணி கட்டி ஆகணும், காப்பாற்றணும், சுயமரியாதை அதெல்லாம் பேசுகிறோம். ஆனால் கட்சியோட ஒரு பிம்பத்தை காப்பாற்றணும் போது அவர் ராஜ்மோகன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிலுவை என்கிட்ட கொடுங்க, நானே சுமந்து இயேசுநாதர் எப்படி லைலாமணியோட கூட கொடுத்து, ஆமாம் லைலாமணி நான் ஒண்டி தனியாக அடி வாங்கினா பத்தாதுப்பா, நீயும் வா, நம்ம சிலுவையை சுமப்போம், கஷ்டத்தை கட்சிக்காக சுமப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டு டெண்டர்லாம் பெரிய பெரிய அமைச்சர் பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி கட்சிக்காக திட்டு வாங்குறது, 4 பேர்கிட்ட போய் கெஞ்சறது கூத்தாடுறதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர். ஏன்னா ஒரிஜினல் கட்சிக்காரங்க யார், லைலாமணியும் ராஜ்மோகனும் உண்மையான தாவேகா கட்சியினர்கள். வேறு கட்சியிலேருந்து எங்களுக்கு அங்கே கிளை இருந்தது, அதை முடிச்சுன்னு வந்ததில்லை. இப்போ நிர்மல்குமார், செங்கோட்டையன்லாம் பார்த்திங்கன்னா வேறு இடத்துலேருந்து வந்தவங்க, தாவி வந்தவங்க.
இவங்க வந்து ஒரிஜினல் பிரீடு. அதனால் விஜய் அண்ணாவுக்கு பேர் வந்து கெட்டுறக்கூடாது, விஜய் அண்ணாவோட மாண்பை காப்பாற்றுறது தான் நம்மளோட தலையாய கடமை சொல்லிட்டு போகிறாங்க. போன இடத்துல பார்த்தா அந்த சிலுவையை கொஞ்சம் எடுத்து அப்படி ஓரமாக வைங்கன்னு சொல்லிட்டு வச்சு பசங்க உரின்னு வச்சு இதெல்லாம் இங்கே பேசக்கூடாது, எதனா ஒன்றா விஜய் அண்ணா இடம் கொடுக்கட்டும், விஜய் அண்ணா எங்களுக்கு ஆதரவாக நிற்கட்டும், நீங்கள்லாம் வந்து பேசாதீங்க. அப்புறம் ஐயா ராஜ்மோகனும் அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் பேசுகிறார். உண்மையில் ஒரு விஷயம் எனக்குமே பார்த்து ஒரு தர்ம சங்கடமாக இருந்தது. என்னென்னா தோழர்களோட இது எங்களுக்கு புரியுது, மாணவர்களோட வழி எங்களுக்கு புரியுது, உங்கள் கூட தான் இருக்கிறேன், ஜெய் பீம், வளர்க மாணவர்கள் ஒற்றுமை, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாருங்க பாவம். ஒரு அமைச்சர் பாவம், இந்த மாணவர்களும் கல் நெஞ்சக்காரர்கள், கொஞ்சமாச்சும் இறங்குறீங்களா? அது அங்கே ஒரு சின்ன சின்னதாக குட்டி பெண் மாணவிகள்லாம் இருந்தாங்க. ஐயோ வேண்டும் வேண்டும் மெரினா வேண்டும்னு அவரு என்ன பண்றதே தெரியலப்பா. அதாவது தர்ம சங்கடமான சூழ்நிலை. இந்த அளவுக்கு கோவத்தில் இருந்திருக்காங்க மாணவர்கள் தாவேக்கா அரசு. கோவன்றதை விட எதிர்பார்ப்பு. ஏன்னா நிறைய மாணவர்கள் மாணவியெல்லாம் பேட்டியில் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு நிறைய யூடியூப் சேனலில் நண்பா நம்பி சொன்னீங்க, உங்களை நம்பி நாங்கள் தான் ஜெயிக்க வச்சது, நாங்கள் முக்கியமான காரணம், நீங்கள் எங்களே வந்து அடிச்சு விரட்டுறீங்க, கைது பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நிறைய விமர்சனம் பண்ணாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க இந்த அளவுக்கு. இல்லை நானுமே அந்த போய் சிபிஐ அந்த போராட்டத்துலலாம் ஒரு 2 நாள் போனேன் அந்த பக்கம். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். மாணவர்களுக்கு வந்து அந்த மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு பேசுகிற தன்மை கிடையாது. கோவம்னா கோவத்தை வெளிப்படையாக அப்படியே சொல்லிடுவாங்க. அவங்க வந்து இந்த கொள்கை கோட்பாடு இதுக்குள்ளெல்லாம் டீட்டெயில் போக மாட்டேன். முடியுமா முடியாதா, செய்வீங்களா செய்ய மாட்டிங்களா, ஏன் எங்களை ஏமாத்துறீங்க, இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் விஜய் சாருக்கு அது ஒரு இந்த போராட்டத்தில் அவரோட பங்களிப்பு இல்லைன்றது ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா இயற்கை ரீதியாக இது ஒரு வாய்ப்புங்க. பிஜேபியை நம்ம எதிர்க்கிறோம், கொள்கை எதிரி நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி பிஜேபியை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறதில்ல, பிஜேபியோட நம்ம சமரசம் ஆகிட்டோம் அப்படின்னு விமர்சனங்கள் வருது. சிபிஐ வழக்கு நம்ம மேலே நிலுவையில் இருக்குது கரூர் சம்மந்தமாக. நம்மளுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலர் கட்சியில் சேர்ந்துருக்காங்க, அவங்க மீதெல்லாம் அமலாக்கத்துறை வழக்கு ஊழல் வழக்குலாம் நிலுவையில் இருக்குது. அதேமாதிரி அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் வந்து ஆதவர்ஜுனா ஃபேமிலியில் வேண்டப்பட்டவங்களெல்லாம் வழக்குலாம் இருக்குது. இப்போ இதன் அடிப்படையில் ஒரு பேக்ரவுண்டில் நீட் தேர்வு போராட்டம் ஒன்று கிடையாது, நம்ம ஆரம்பிக்கல, கர்ப்பாம்பூச்சி கட்சி ஆரம்பிக்குது. பேக்ரவுண்டில் பின்னாடி இருந்து மறைமுகமாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். பிஜேபி கண்டுபிடிச்சா பார்த்துக்கலாம், இல்லை கண்டுபிடிச்சா அதுக்குள்ளே 10 நாள் ஆகிடும், மறந்துடுவாங்க. அவங்களுக்கு அபிஜித் தீபிகா மேலே தான் கோவம் இருக்கும். நம்ம வந்து இங்கே மாணவர்களுக்கு சைலண்ட்டாக சப்போர்ட் பண்ணால் தெரியாதுன்னு யோசிக்கல. யோசிச்சுருந்தா என்ன பண்ணிட்டு வருவாங்க, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வைக்கக்கூடாது. இப்போ காவல்துறையே இப்போ மாணவர்களுக்கு வந்து குடிக்கிற தண்ணியை எத்தனை வந்து இறக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கும் பேச பாருங்க. தமிழ்நாடு பாருங்க, ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா இடத்துலையும் போராட்டம். தண்ணி அடிக்கிற, டியர் கேஸ் ஊற்றுற, லட்டி எடுத்து அடிக்கிற, பெல்லட்டு குண்டு போட்டு ரவையை போட்டு பத்திரிகையாளரை சுட்டு இருக்கிற இவ்வளோ அக்கிரமம் நடந்துருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் காவல்துறை அவனோட மாணவனுக்கு பாதுகாத்து, ஏதோ காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை கொஞ்சம் ஏழைப்பாழத்துறை பொழுது, அதனால் தண்ணி குடிக்க தண்ணி கொடுத்துக்குறாங்க, மாணவர்களை அன்போடு பார்த்துக்கிறாங்க. உண்மையிலே காவல்துறை பாதுகாவலன், மக்களோட பாதுகாவலன், மாணவர்களோட நண்பன்னா அது தமிழ்நாடு. தேங்க்யூ விஜய் அண்ணா, லவ் யூ அப்படின்னு போட்டு ஹேஷ்டேக் போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு எதுக்கு இதெல்லாம் மேலெடுத்து பொல்லாப்பு அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் விட்டாங்க. அதை மாணவர்கள் கரெக்டாக டைட்டாக, நீங்கள் லூஸ் விட்டீங்களா, அப்போ டைட் பிடிச்சி நாங்கள் கேள்வி கேட்போம்னு டைட்டாக கேட்குறோம். அதான் நடந்துச்சு. குறிப்பாக இன்றைக்கி தினமலரில் வந்த செய்தி பார்த்தீங்கன்னா, நாங்கள் மாணவர்கள் வெளியில் போராட்டதெல்லாம் நாங்கள் வந்து ஒடுக்கி நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வெளியேற்றி போராட்டத்தை முடிச்சு வச்சா, நீங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டே நீங்கள் எப்படி உங்களோட கட்சிகளோடத்தையே கொடுப்பீங்க அப்படின்னு வந்து தாவேக்கா சார்பாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு டோஸ் விட்டதாக இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து தாவேக்கா ஆதரவு செய்தி தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த செய்தியும் போட்டிருக்காங்க, இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே, தாவேக்கா கேட்க தான் செய்வோம். அப்படியா அப்படின்ட்டு இப்போ குதிரை பேர் அரசியல்லாம் பண்ணியப்பா அப்போ கம்முன்னு தானேப்பா இருந்தோம். நாங்கள் சொல்லியும் நீங்கள் கேட்கலையே, அப்போ எங்களோட மான மரியாதை என்ன போகுதுன்னு இப்போ இவங்களும் திருப்பி கேட்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் தலைவர்கள் வேணால் அமைதியாக போகலாம், மாண்பு கருதி இது கருதி. அதுவுமே இப்போ சமீபத்தை கூட ஐயா சண்முகத்துக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களே, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போட்டு அடிக்கிறாங்க, எஸ்எஃப்ஐயில் அடிக்கிறாங்க, டிஏஒய்ஃபையில் அடிக்கிறாங்க, காவல்துறை கோவப்பட்டு உக்காண்டார் ரோட்டில். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் சரி கோவம்லாம் தணிஞ்சிச்சா ஏஞ்சி போவோம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி போயிட்டாங்க. பட் கீழே இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த இயக்கத்தில். இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாமே நான் நிறைய பேரோட பழகி இருக்கிறேன். அதாவது கீழ் லெவலில் இருக்கிறவங்க, இப்போது கவாஸ்கர்னு ஒரு பத்திரிகையாளர், அவர் தீக்கதிரில் முழு நேர ஊழியர், ப்ளஸ் கட்சியில் இன்றைக்கி ஒரு அங்கம் கட்சி ஊழியர் பெற்று அவங்களாம் வந்து வேலை செய்கிறவங்க. அப்புறம் ஜாஃபர் சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர், அவர் பத்திரிகை துறை சார்ந்திருப்பார். அப்புறம் என்னோட நண்பர் ஒருத்தர் ஜெகநாதன் சொல்லி, அவங்களாம் வந்து என்னென்னா ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு பிடிக்குது, அதில் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறவங்க. இப்போ திடீர்னு போயிட்டு இப்போ ஐயா பெரிய ஒரு தோழர்
கனகராஜை வந்து கொள்கையை மாற்றி சொன்னால் நான் அதுக்கு வந்து நான் அது வேஸ்ட்டு, இதே கொள்கை நான் எதுக்கு மாற்றிக்கணும், நீ வேணால் உன்னை மாற்றிக்க போ அப்படின்ட்டு சொல்லக்கூடியவங்க. இப்போ அம்மையார் பாலபாரதியை போயிட்டு ஏங்க கூட்டணியில் இருக்கீங்க அமைதியாக இருங்கன்னா, டாஸ்மாக் கடைலாம் யார் மூடுவா, அவங்கள மூடுவாங்க, பொதுமக்கள் பாதிக்குது, அரசுன்றது பொதுமக்களுக்கு உதவி செய்யறதுக்கு, அதுக்கு தான் அரசியல்னு அவங்களோட அரசியல் புரிதல் என்பது வேறு. அப்போ தாவே கக்கிது நெருக்கடியாக வருது. அப்போ ஒரு சைடு உங்களோட அந்த ஆதரவு 4 எம்எல்ஏவை தேவை, இன்னொரு சைடு நீங்கள் கேட்குற கேள்விக்கு எங்ககிட்ட நியாயமான பதில் இல்லை. ஏன்னா நாங்கள் நல்ல அரசியல் பண்ண முடியல எங்களால். இப்போ நல்ல அரசியல் பண்ணால் என்ன பண்ணணும், 700 சில்லற கடை மூடி இருக்கிறத சொல்கிறீங்க. ஆர்டிஐயில் கிட்டத்தட்ட 2 பேர் ஆர்டிஐ பதில் கேட்டிருக்காங்க, 2 பேருக்குமே தப்பாக பதில். போய் மேனேஜர்கிட்ட கேளு, 38 டிப்போவில் போய் கேட்டுக்கோ, கடை நம்பர் கேட்டால் அட்ரஸ் கொடுக்குறதில்ல, அட்ரஸ் நீ போய் பார்த்துக்கோ, எந்தெந்த லொக்கேஷனு எதனா சொல்லுங்கன்னா சொல்கிறதில்ல. அப்போ மழுப்பலான பதில்கள். அப்போது ஒரு சில இடத்துல கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து சாராய கடைகளில் டாஸ்மாக் பொதுமக்களுக்கு பாதிப்பு மூடுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு சில இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா, இந்த நீட் தேர்வு முழுமையாக ரத்து கேட்குறாங்க. அப்போ மக்களோ மாணவர்களோ கேட்கும்போது அவங்க கூட தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து அரசியலில் ஆட்சியை பிடிக்கணும், அவங்க வந்து முதலமைச்சர் ஆகணும், அமைச்சர் ஆகணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணுன்றதுன்னு அரசியல் தெளிவாக பண்ணுறாங்க. அது கேட்கும்போது அந்த பிரச்சனைகள் வரும். இது எவ்வளோ தொலைவு போகும்னா ஆட்சியெல்லாம் கவுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. கேள்வி கேட்கறதோட சரி, மேபி அவங்க கடிவாளம் போடணும்னு நினைக்கிறாங்க குதிரைக்கு, அதெல்லாம் போட முடியாது. நாங்கள் குதிரை வேக அரசியல், குதிரை பேர அரசியல் வேகமாக எங்களுக்கு நடத்த தெரியும். இந்த தலைவலிலாம் வேணான்னு தான் நாங்கள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் ராஜினாமா பண்ண சொல்லுவோம். இப்போ விராலிமலை விஜயபாஸ்கர் எம்எல்ஏ ஆனால் இப்படிலாம் கேட்பாரா? சரி, கரூர் விஜயபாஸ்கர் அவர் எம்எல்ஏ ஆகிறார், திருப்பி தாவேக்கால இல்லை அமைச்சர் ஆகிறார், அவர் இது மாதிரிலாம் கேள்வி கேட்பாரா? இல்லை மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எழுப்புவாரா? இல்லை உதாரணத்துக்கு கரூரில் ஆற்று மண் திருடுறாங்க, விஜயபாஸ்கர் அவர்கள் அதை கேட்பாரா? ஊக்குவிப்பார். ஏன்னா அவரு மேலே அந்த குற்றச்சாட்டு இருக்குது, மணல் வந்து அவருக்கு வேண்டப்பட்டவங்க குடவுனில் திருடி மணலை வச்சுருந்தாங்கன்னு சொல்லி வழக்கு ஒன்று இருக்குது. அப்போது எந்த மாதிரி ஆட்கள் எம்எல்ஏ ஆனால் நமக்கு நல்லது அப்படின்றத தாவேக்கா கவனித்து அதிமுகவில் யாரெல்லாம் கொஞ்சம் கை சூடு, யாரெல்லாம் டபுள் காலில் கொஞ்சம் நல்லா அரசியலில் விளையாடுவாங்களோ இல்லை வாங்குவாங்களோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து நின்னா, ஐயா செங்கோட்டையன் இருக்கார், எதனா ஒரு பிரச்சனை இருக்கா அவரால், வராரு அமைதியாக பார்க்குறாரு, சிரிக்கிறாரு, சாந்தமாக போகிறார், எதனா பிரச்சனை இருக்கா செங்கோட்டையனால? ஐயா நிர்மல்குமார் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எதனா வெளிப்படையாக தொல்லை கொடுக்குறாரா? இந்த மாதிரி தொல்லை கொடுக்காத ஆளுங்களாம் எங்கள்கிட்ட வாங்கும் அப்படின்றாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் பார்த்தா தொல்லை கொடுக்குற மாதிரி தெரியுது. திடீர்னு சிபிஐயில் ஐயா வீரபாண்டி என்ன பண்ணிடுறாரு, தேவைப்பட்டால் நாங்கள் வந்து விவசாயிகள் கூட தான் நிற்போன்றாரு. அப்போ இப்படி போய் விவசாயி கூட நின்றுக்கப்பா, எனக்கு நீ வேணாம் அப்படின்னு அந்த கோவம் வருது. அவங்களுக்கு வந்து மக்களா கூட்டணியானா மக்கள்ன்றாங்க திடீர்னு. இவர் வந்து எனக்கு மக்களாக என் ஜனநாயகம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கூட அப்படி தான் சொன்னீங்க, வாங்க என்ன அது வரமாட்டேன், அது என்ன மேடையில் சொன்னேன், அதுக்குன்னு அப்டேவாக பண்ண முடியுன்றது தாவேக்காவோட நிலைப்பாடு, இந்த முரண். அதனால தான் இந்த கேள்விகள். ஆனால் இதனால வந்து பெரிய ஆட்சி மாற்றம் வந்துடும், கூட்டணிக்கா ஒதுங்கிடுவாங்க அப்படின்னு நான் பார்க்கல. இது இன்னும் கொஞ்ச நாள், பல மாதங்கள் ஓடும் இந்த பிரச்சனை. காவிரி பிரச்சனை பேச்சுவார்த்தை தொடர்பாக வந்து முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடக முதல்வர் சந்திக்க போகிறதா, ஆகஸ்ட் 3ஆம் தேதி சந்திக்க போகிறதா வேளாண்துறை அமைச்சர் வினோத் அவர்கள் சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்தித்து பேசினார். அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து யார் சொன்னாலும் நம்பாதீங்க, அதெல்லாம் இல்லை தலைமை சொல்லுன்னு சொன்னார். இன்றைக்கு மறுபடியும் வினோத் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, தலைமை தான் சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் ஜகா வாங்கிட்டு போயிட்டார். என்ன சார் நடக்குது? விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா போகிறாரா? ஏன்னா இப்போயே எதிர்ப்பு கிளம்பிடுச்சு விவசாயிகள் தரப்புல இருந்து, இது வந்து விசைவலையில் சிக்கிறாதீங்க கர்நாடகாவில் அப்படின்னு. இந்த ஜென்டில்மேன் படத்தில் வந்து காவல்துறை வந்து விசாரிப்பாங்க, இந்த மோதிரம் போட்ட ஆளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பார். அப்போ ஒரு பூசாரி ஒன்று இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கிட்டு அவர் சொல்லணும்னு தோணும், ஆனால் சொல்ல மாட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒன்றும் பார்க்கலன்னு போயிடுவார். அதே மாதிரி இன்னொரு படத்தில் இன்னொரு கேரக்டர் வரும், சூனாப்பானா உன் அருமைக்கும் பெருமைக்கும் ஆபத்து வந்துச்சு, சூனாப்பானா அந்த கூட்டத்தை கலைச்சி விட்டுருங்க. ஏன்னா தரவுகளோ விஷயங்களோ வெளியில் வரக்கூடாது, அவ்வளோதான். அப்போ வேளாண் துறை அமைச்சர் வினோத்துக்கு பாவம் தெரில, தண்ணி எதுக்கு வாங்கிட்டு வர போகிறாங்க? சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்காக வாங்கிட்டு வர போகிறாங்க? விவசாயத்துக்கு தான் வாங்கிட்டு வர போகிறாங்க, குடிக்க தண்ணி. இப்போ வேளாண் துறை அமைச்சரே எனக்கு தெரிலன்றாரு. இப்போ துரைமுருகன் இருந்திருக்கிறாங்க, வீரபாண்டி ஆறுமுகம் இருந்திருக்கிறாங்க அந்த துறை. என்னைக்குன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு இதுமாதிரி முதலமைச்சர் காவேரி விஷயத்தில் இது எனக்கு தெரியாது அப்படி சொல்லிக்கிறாங்களா? இல்லைங்க, இது நிலைப்பாடு அரசோட முதலமைச்சர் கண்டிப்பாக போய் பெற்றுக் கொடுப்பார், இல்லை முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். எப்படி பேசினதான் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு பாஸ் அப்படி சொன்னதில்லை.
இப்போ ஐயா வினோத் அவர்கள் ஏற்கனவே சொல்லி இவர் மாத்தி பேசிட்டார் இல்லையா, இன்னொரு அமைச்சரே பதிலடி கொடுத்துட்டாரு அவர் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி போயிட்டாரு. இல்லை இன்னைக்கு வந்து இப்போ இன்னொன்று இவர் வந்து பத்திரிகைத்துறை சார்ந்த அமைச்சர் ஐயா ராஜ்மோகன். இப்போ யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க அப்படின்னா அவர் சொல்கிறதுலேயே உண்மை இருக்குது. என்னன்னா விஜய் சாரை பொறுத்தவரைனா விஜய் சார் பேச்சு அவரே கேட்க மாட்டார். திடீர்னு வந்து நான் கர்நாடகா போகிறேன்னு சொல்லிட்டு அவருக்கே சொல்லின்னு திடீர்னு அவர் பேச்சு அவரே கேட்காம போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், போக மாட்டார். அதனால் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க, நந்தவொன்னே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு படி மேலே போயிட்டார் ஐயா ராஜ். பாடம் உங்களுக்கு. ஆமாம், இது ஒரு பாடம். அதனால் வதந்திகளை நம்பாதீங்க, நாங்களே சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்னா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சொல்லுவோம், இல்லைன்னா தெரிஞ்சு நீங்களே பார்த்து அறிஞ்சு புரிஞ்சுக்கங்கன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. இப்படியும் ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அதாவது காவேரி பிரச்சனையை வச்சு அவ்வளோ அரசியல், ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து அது சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு தமிழனுடைய உயிர்நாடி பிரச்சனை, அந்த பிரச்சனையில் முதலமைச்சர் போவாரா போக மாட்டாரா, கலந்துக்க மாட்டாரா, இவங்க தான் கிளப்பி விட்டாங்க போகிறாருன்னு தெரியல. கேட்டால் யார் பேசியும் நம்பாதீங்க அப்படின்னு அமைச்சரே சொல்லிட்டு போகிறாரு. இதில் துறை சார்ந்த அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து படத்துக்கு போயிட்டு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைலாம் நடக்குதுன்னு தெரியுமான்னு தெரியல அவருக்குலாம். இல்லை தெரியும், தெரியாமலாம் இருக்காது. எதுக்கு நம்ம சொல்லணும்? திடீர்னு தலைவருக்கு பிடிக்கல, தலைவர் போல, இப்போ நான் என்ன பண்ணுறது? அதான் பாஸ். அது இப்போ ஐயா வேறு இப்போ போக்குவரத்து நெரிசல்காரர் ஹெல்மெட்லாம் வேறு போட்டுன்னு போகிறாரு. அதனால தெரியவே தெரியாது அமைச்சர் தான் போகிறாருன்னு. ஹெல்மெட்டு கிடையாது ஆனந்தண்ணே அப்படி அப்புறமா தான் தெரியும். அதனால் அவரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் சார். அதாவது புசி ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு அரசியல்வாதியாக அவரை பார்க்கும்போது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கார். அவர் தேவையில்லாத அன்னெசரி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது கிடையாது. இப்போது அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கடந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா துரைமுருகன் இருந்தாங்க, அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி கிட்டத்தட்ட அதிமுகவில் இப்போ சமீபமாக இருந்தாங்க, இந்த நம்பர் 2 நம்பர் 3 பொசிஷனில். அவங்களாம் வந்து ஒரு மாதிரி ஃபயர் பிராண்ட் மாதிரி இருப்பாங்க. இவரை ஒருத்தம் எப்போ எதுக்குப்பா டிராஃபிக் ஆச்சா பைக்கை கொடு நான் போய் தொலைகிறேன், உங்கள் கூடலாம் இருக்கிறதுக்கு நானே ஓட்டின்னு போயிடுறேன். அப்புறமா அங்கே ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் என்ன தான் போட்டு இது பண்ணுவீங்களா. அவர் வந்து ஒரு ஃபயர் இன்ஜின் மாதிரி அங்கங்கே தாவேக்கால எங்கெல்லாம் நெருப்பு வருதோ அங்கெல்லாம் போய் அணைச்சி சரி பண்ணி ஒன்றுமே இல்லை. சீரியஸாக கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, என்னம்மா எப்படி இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து பேசிட்டு போயிட்டாரு அவர். அதனால் அவர் ஒரு ஃபயர் இன்ஜின் மாரி. ஏன்னா அங்கங்கே எங்கெல்லாம் புகஞ்சு வருதோ அங்கெல்லாம் வந்து அது நெருப்பு வைத்து அடிச்சுட்டு, என்னங்க நெருப்பு இல்லைங்க அது வந்து இயற்கை ரீதியாக எரியுறது, அணைச்சதை பார்ப்பீங்களா, அதை விட்டு எரிஞ்சதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி அணைச்சம் பார்த்தீங்கல்ல அப்படின்வாங்க. இல்லைங்க ஏன் பாதிப்பாயிருக்காங்கன்னா அதெல்லாம் வேணாங்க விடுங்கன்ட்டு போயிடுவார். மடைமாற்றம் பண்ணுறதுல சார் வந்து அதை எப்பவுமே கோவப்படுறது கிடையாது. பத்திரிகையாளர்களை ஒருமையில் பேசுறது, இந்த ஒரு மாதிரி மிரட்டல் தோணி ரெகுலியாக பேசிட்டு போயிடுவார் சம்டைம்ஸ். இல்லைங்க இப்போ அவருக்கும் வந்து இவர் மீது கோபம் இருந்திருக்கும், யார் ஸ்டாலின் மீது கோபம் இருந்திருக்கும், யார் ஆனந்த் அவர்களுக்கு. ஏன்னா கரூர் சம்பவம் ஆனப்போ நிறைய பேர் தலைமறை வாங்கிட்டதில்ல, அதாவது எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அப்போது மீம்ஸ்லாம் என்ன வந்துச்சுன்னா மாறு வேஷத்தில் வந்து மறு வச்சுன்னு ஐயா ஆனந்த் அவர்கள் சுற்றிட்டு இருக்காரு. கொச்சின் பக்கம் கோழிக்கோடு பக்கம்லாம் போயிட்டாரு, அங்கேருந்து வேற எங்கேயோ போயிட்டாரு, துபாய் பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி. அப்புறம் கஜாக்கா தோஸ்துன்னு சொல்லுங்கள் உங்களை யாருக்கும் தெரியாது, இப்படிலாம் மீம்ஸ் போட்டுருந்த காலகட்டம். அப்போ ஐயா ஆனால் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளருமோ அவருக்கும் ஒரு அழுத்தம், அவரையும் தேடிக்கிட்டு இருந்தாங்க காவல்துறை, என்னவோ ஏதோ ஒரு பதட்டத்தில் இருந்தார். அப்போ அவருக்கும் ஒரு கோவம் தான். ஆனால் அவர் பேசும்போது கொள்ளும்போது எப்பயுமே வந்து முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்களை பேசினாங்க. இப்போ ஆதவ் சார் பார்த்தீங்கன்னா வாயை விட்டுருவார், வாதை விட்டு எதனா பிரச்சனையை பண்ணி நான் இப்படி சொல்லலை, ஜென்சி போராட்டம் வெடிக்கட்டும் அப்படின்னு ஒன்று நான் சொல்லலை, நான் கையை இப்படி வச்சுன்னு இருக்கும்போது எனக்கு தெரியாமல் யாரோ அட்மின் அமுக்கி விட்டு போயிட்டாங்க, நான் வாயை இந்த தெனாலி படத்தை நான் இப்படி வாயை வைத்திருப்பேன், பின்னாடி இருந்து யாரோ கூவி கொண்டு டப்பிங் செய்து விட்டனர் அப்படின்னு. இந்த மாதிரி ஐயா ஆதவ வச்சுன போய் எதனா பிரச்சனைக்கு மாட்டிக்குவார். ஆனால் ஆனந்த் சாரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு வம்பு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தளபதின்றது முடியறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து காணாம போயிடுவார். அந்த மாதிரி ஒரு சிறப்பான அரசியல். சமகால அரசியல் சொல்வது தொடர்பாக பல்வேறு விஷயங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.